நான் கொஞ்சம் ஃபஸ்ட் வரும்போது இந்த ட்ரெய்லரும் சாங்கும் பார்க்கல. வெரி சாரி. நாளைக்கு படம் பார்க்க போகிறேன். ரொம்ப ஆடியோ லான்ச்லாம் பண்ணி பார்த்து ரொம்ப 5 வருஷம் ஆச்சு. இப்போ தான் என் நண்பர், இனிய நண்பர், தயாரிப்பாளர் தருணுக்காக வந்தேன். ஆனால் இந்த மேடை வந்து மிக சிறப்பான மேடையாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியான மேடையாக இருக்குது. ரொம்ப பாசிட்டிவான மேடையாக இருக்குது. என்னோடய டிஸ்ட்ரிபியூட்ரு அவர் வீடு விவேகானந்தன் சார். அவர் ரொம்ப செலக்டிவாக தான் படம் பண்ணுவார். அவர் வந்திருக்கிறாரு அப்படிங்கும்போதே இந்த படத்தை அவர் ஏதாவது 10-20 சீன் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி சும்மாலாம் வரமாட்டார். ரொம்ப நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. விவேகந்தா பிக்சர்ஸ் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ஆனால் என்னோடய பேனரில் நான் ஒரு 10 படம் பண்ணியிருக்கேன். அதில் 8 டைரக்டர் எல்லாமே டெபியூட் தான். மியூசிக் டைரக்டர் ஒரு 5-6 மியூசிக் டைரக்டர் எல்லாம் டெபியூட் தான். இங்கே நிறைய பேர் டெபியூட்டாக இருக்கனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பரத்தை பற்றி ரொம்ப நல்லா பேசினாங்க. கண்டிப்பாக அது தாண்டி அவர் நிறையா புக்ஸு படிப்பாருன்னு சொன்னாருங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு எத்திக்ஸான ஒரு மூவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துடைய டிசைன், அந்த மைத்ரிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மைனா படம் ஞாபகம் வருது. அந்த படத்துக்கும் எனக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது நான் இதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். காலையில் இந்த சாங் வந்து பார்த்துருந்தேன்னா ரொம்ப அழகாக, ரொம்ப இந்த பத்திரிக்கை நண்பர்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து பத்திரிக்கை நண்பர்களே, டிஜிட்டல் மீடியா நிறையா இருக்குது. நீங்கள் இந்த சின்ன படத்துக்கெல்லாம் நீங்கள் நிறைய எக்ஸ்போசர் பண்ணுங்கள். பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வரும்போது நிறையா நடக்கிறது, போகிறது, வர்றது எல்லாமே வீடியோ ஷார்ட்ஸ் போடுறீங்க. அது உங்களுக்கு ரெவென்யூ தருது, அதை நான் ஒத்துக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன படங்கள் நீங்களாம் படத்தை பாருங்கள். பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நல்லா எக்ஸ்போசர் பண்ணுவீங்க. யூஸ்வலாகவே நல்ல படங்களுக்கு எப்போயுமே எஃபெக்ட் கொடுப்பீங்க. இன்னும் நிறைய எஃபெக்ட் கொடுக்கணும்னு நான் உங்களை வேண்டிக்கிறேன். இங்கே நிறைய பேர்த்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும். குட்டிரேவதி மேடமெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள நான் அவங்களுக்கு வந்து எனக்கு 5 வருஷமாக 6 வருஷமாக உங்களுக்கு தெரியும். எனக்கு சும்மாலாம் வெறும் வார்த்தையெல்லாம் பேச மாட்டாங்க. ஒரு விஷயம் இல்லாமல்லாம் அவங்க வந்து வரவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. ஸோ இந்த மேடை ரொம்ப சிறப்பான மேடை. மியூசிக் டைரக்டரை பற்றி நடிகர் சொன்னார். மற்றபடி எல்லோரும் பேசினாங்க. கிட்டத்தட்ட 7-8 சாங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போனா அந்த 7-8 சாங் எத்தனை நிமிஷத்தில் இருக்குதுன்னு தெரியல. அதெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கதா தெரியுது. இதில் நான் பார்க்காதனால நான் எதையும் பேசல. ஆனால் ரொம்ப மேடை ரொம்ப பாசிட்டிவான மேடையாக இருக்குது. இங்கே இருக்க கேமராமேன் சரி நண்பர், தயாரிப்பாளர், கோ ப்ரொடியூசர்ஸ்லாம் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அப்போல்லாம் அவங்களாம் வராங்க அப்படின்னா ஒரு புதுசாக வந்திருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. அப்படி வராங்கன்னா சும்மா ஒரு மொத்தமாகவே பரத்தையும் அந்த கதையும் நம்பி வந்திருப்பாங்க. என்னோடய நண்பர் தருண்குமாரையும் நம்பி வந்திருப்பாங்கன்னு தான் நம்புகிறேன். கண்டிப்பாக இது ஒரு சிறந்த படமாக இருக்கும். டைட்டிலே ஒரு நல்ல சூப்பராக இருக்குல்ல. ரொம்ப அருமையாக மைத்ரி, ரொம்ப நல்லா நேம் சொல்லணும்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த எழுத்துக்குள்ளே நிறையா அந்த வார்த்தைக்கு நிறையா இருக்குதுன்னு பரத் என்கிட்ட பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது சொன்னார். ஸோ நானும் இது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கேன். கண்டிப்பாக இது வெற்றி படமாக அமையணும். இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. வெரி குட் மார்னிங் டு எவ்ரிவன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நான் வெல் ப்ரிப்பேர்டாக வரல. முன்னாடி எங்கள் டேரக்டர் சொன்னார் நம்ம ப்ரிப்பேர்டாக வந்துடணுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நர்வஸ் அந்த எதுனா தப்பாக பேசி நான் மன்னிச்சிருங்க. என் பேர் வந்து ஃபிலோமின் ராஜ். நான் பெங்களூர் சித்தார்த்த நகர் ஏரியாவிலேருந்து வரோம். நாங்கள் பிறந்தது பார்ன் அண்ட் ஸ்டடீஸ் எல்லாமே அங்கே தான். எங்களோட சீனியர் அண்ட் எங்களோட எல்லா விஷயத்துலேயும் என் குருநாதா பரத். இந்த படத்தில் எனக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த நம்பி உன்னால் பண்ண முடியும், நீ பண்ணு, நீ வந்து நில்லு, கண்டிப்பாக இது எல்லாமே பண்ணுவேன். நாங்கள் பண்ண ஒர்க் எல்லாமே ரொம்ப சின்னது தான். என்னை நம்பி இவ்வளோ பெரிய விஷயத்தை என் கையில் கொடுத்து கண்டிப்பாக நீ இது பண்ணுவேன்னு த கேப்டன் ஆஃப் ஷிப் எனக்கு இது கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி. என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அண்ட் நான் ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். அக்கா, மாமா, ஆண்டி, மாமா அண்டு அண்ணா, ராகேஷ் அண்ணா, விஜய்ண்ணா அண்டு எங்கள் அம்மா. தேங்க்ஸ் மீ. நான் கண்டிப்பாக இங்கே நிற்கிறேன். என் டீம் கூட பரத் இருக்கு. கண்டிப்பாக நாங்கள் பண்ணது ஜெயிச்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஐ நெவர் கிவ் அப். லவ் யூ ஆல். நிற்கிறதுக்கு காரணமாக இருந்த இத்தனை வருஷமாக என்னை செதுக்கிய அத்துணை இயக்குநர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மைத்ரி ஆடியோ லான்ச்சில் நான் இங்கே இருக்க காரணமாக இருக்க என்னுடைய இயக்குனர் அன்பு தம்பி பரத் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவரை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த கேரக்டருக்கு இவர் கரெக்டாக இருப்பார்னு சொன்ன இயக்குனர் கார்த்திக் பாண்டியன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ரொடியூசர் தருண் சார் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மைத்ரி அப்படின்னா என்னவா இருக்கும்? எல்லாரும் ஒரு டவுட்லேயே இருப்பீங்க.
இந்த மைத்ரின்ற டைட்டிலுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும்னு. அதுக்கு எங்களுடைய டைட்டிலில் போயிட்டு நீங்கள் அந்த மைத்தின்ற பேரை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும், அதில் எல்லாமே இருக்கும். அதுவே இதை ஸ்பெஷலாக நான் கருதுகிறேன். அப்புறம் இன்னொன்று விஷயம் என்ன சொல்லணுன்னா, இந்த டீமில் நான் போய் பார்க்கும்போது ஏதோ புதுசாக தான் நான் போனேன், பட் ஒரு ஃபேமிலி மாதிரி அது ஆகிட்டோம். அங்கே எனக்கு ட்ரீட் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர், முக்கியமாக சொல்லணுன்னா இலா, பிரவீன், இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களாம் அப்படி கேர் எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சீன்ஸ் வரும். அந்த சீன்ஸ்லாம் நீங்கள் வேறு எந்த படத்துலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா யுனிக்காக இருந்தது. நானே பார்த்துட்டு என்னடா இது யுனிக்காக இருக்கே அப்படின்னு நினச்சேன். அதுவே இந்த படத்துக்கு வந்து பெரிய சக்ஸஸாக இருக்கும்னு என்னோட கருத்து. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நடிச்சிருந்த காயத்ரி ஷான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டை வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணி நடித்தாங்க, அப்புறம் கெயின் பண்ணி நடித்தாங்க. அது வந்து இந்த படத்தை பார்க்கும்போது நீங்களே பிரமிப்பாக பார்ப்பீங்க, என்னடா அது ஒரு ஆக்ட்ரஸ் வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காங்களேன்னு. ஆனால் எங்களுடைய இயக்குனர் அன்பு தம்பி பரத் வந்து சும்மா முடியை நீட்டாக வளர்த்துக்கிட்டு, பின்னாடி கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு, இப்படி தூக்கி அப்படியே பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிவிட்டு, நம்ம எதிர் வீட்டு பையன் மாதிரி இருக்கானே, இவன் நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கிறானேன்ற மாதிரி சூப்பராக நடிச்சுட்டு போயிட்டார். ஸோ மியூசிக் ஆடியோ லான்ச்சில் வந்திருக்கோம். இதில் வந்து மிஸ்டர் ஜோயல் ரொம்ப சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் வந்து ஒரு 5 சாங்கோ 6 சாங்கோ இருக்குது. இதில் இப்போ ஒரு சாங் பார்த்தீங்க, அதில் வந்து ஒரு ஹம்மிங் வரும், கரி 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 கரின்னு. அதுவே கேட்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த படத்தில் எல்லா விஷயமே சூப்பராக இருக்குங்க. இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா டைலாக். இந்த படத்தில் டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா அது இப்படி ராவாக இருக்குது இந்த படத்தில்னு நினைப்பீங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணுன்னா, ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேலு தலையில் ஒரு சுத்தியல் விழுந்த உடனே ஒரு சவுண்டு வரும், டங்குன்னு. அந்த மாதிரி இருக்குங்க டைலாக் எல்லாமே. எனக்கே நானே பார்க்கும்போது என்ன இப்படி இருக்குது. அதாவது டைலாக் வந்து இவர் வந்து எப்படின்னா ட்ரூ இன்ஸ்பிரேஷனில் தான் நிறைய டைலாக் எழுதியிருக்காரு. அதாவது கற்பனையில் எழுதுனதை விட ரியலாக பார்க்கும்போது பேசுகிறாங்கல்ல நிறைய கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸை வச்சு எழுதுனதுனால ஒவ்வொரு டைலாக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாருமே திரைத்துறையை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், திரைத்துறை சாராதவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்த்துட்டு இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி மீடியா பீப்புளும் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் கொடுத்து இந்த படத்தை பெரிய படமாக ஆக்கணும். ஏன்னா இந்த படம்லாம் பெரிய படமாகனா அவங்க எல்லாருமே அடுத்தடுத்து படம் பண்ண கண்டிப்பாக ரெடியாக இருக்காங்க. அதனால் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஃபஸ்ட்டு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் சில பேருக்கு மட்டும். இந்த கோ ப்ரொடியூசர் லக்ஷ்மி நாராயணன், அப்புறம் மிஸ்டர் ராகேஷ் அண்டு விஜயராஜ், தென் ஆல்பர்ட், இவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த படத்தோட கேமராமேன் விக்னேஷ் மல்லையா, அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். தென் மியூசிக் டைரக்டர் ஜோயல் ஜான்ஸுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா தருண்குமார் பாஃப்னாக்கு தான். ஏன்னா எங்களை வந்து கரெக்டான டைம்லேயே ரிசீவ் பண்ணார். எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் சாரை வந்து ஃபஸ்ட் டைம் ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது அவர் என்னை ரிசீவ் பண்ண விதமே ஏதோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டை வந்து ஹேக் பண்ணி ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு மூடில் தான் நான் வந்து ரிசீவ் பண்ணார். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் தட் டே. ஸோ நான் இதில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இந்த கவிதையுடைய லைன் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப கேட்சிங்காக இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கவிதையை வந்து யார் எழுதுனான்னா 1941 தேசிய கவி விநாயகம் பிள்ளை அவர் எழுதின ஆசியா ஜோதி அப்படிங்கிற கவிதை தொகுப்பில் வர ஒரு கவிதையோட 2 லைன் மட்டும் சொல்கிறேன். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா. எப்படின்னா மங்கையர்னா பெண், அதாவது ஒரு பெண்ணாக பிறப்பதற்கே நீங்கள் வந்து மிகப்பெரிய தவம் செய்யணும் அப்படிங்கிறது அந்த
கவிதையோட 2 அர்த்தம். ஸோ நீங்கள் இந்த மைத்திரி படம் பார்த்த பிறகு கண்டிப்பாக இந்த இந்த கவிதை வந்து உங்கள் மனசில் கேட்கும். மாதராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்தல் வேண்டுமம்மா. நான் இந்த படத்தில் எனக்கு நிறைய டைலாக் கொடுத்துட்டாங்க. அதனால் நான் இங்கே கம்மியாக தான் பேசணும் அப்படின்ற எனக்கு நான் பிளான் பண்ணி தான் வந்தேன். பட் ஒன்று சொல்லிடுறேன், அது எனக்கு இங்கே பேசணுன்னு எனக்கு ஆசையாக, நான் அந்த ஸ்க்ரீனில் பேசினதை நான் இங்கே பேசணும் ஆசை. அதுக்கு முன்னாடி என்னுடைய வெட்டிக்கிளி நான் டைரக்டருக்கு வந்து நான் அது செல்லம் கொஞ்சம் இல்லையா, அம்முக்குட்டி, பொம்மைக்குட்டி, மாமா குட்டி அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பரத்தை வந்து வெட்டிக்கிளின் அப்படின்னு தான் வந்து நான் செல்லமாக நான் வந்து கூடுவேன். அவன் வயசில் சின்னவனால என் தம்பி அப்படிங்கிற மட்டும் தான் நான் அவன்லாம் பேசுகிறேன், கோச்சிக்காதீங்க. ஸோ அந்த அந்த இந்த டீசரில் பார்த்த அந்த அந்த ஒரு டைலாக்கை நான் இங்கே பேசணும்னு ஆசைப்பட்றேன். டேய், உனக்கு அஜித் பிடிக்குமா விஜய் பிடிக்குமாடா? கேப்டன் விஜயகாந்த் இப்படியே பேசி ஜாலியாக போயிட்டே இருக்கணும், வாழ்க்கையை பற்றி ரொம்ப யோசிக்கக்கூடாது. டேய், நீ வாடுறது ஒரு காரணம் இருக்குண்டா, அதுக்காக வாடு. நன்றி. இதில் ஒரு இமோஷ்னலான ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க, ஒரு அம்மா கேரக்டர். எல்லா வீட்லேயும் அம்மாவுக்கு ஒரு இமோஷன்ஸ் இருக்கும், பிகாஸ் ஷீ இஸ் த லீடர் ஃபார் தட், ஷீ இஸ் அ ஹோம் மேக்கர். ஸோ அவங்க கையில் தான் என்டையர் ஃபேமிலியே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் என்னை நம்பி கொடுத்ததுக்கு நான் பரத் சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். அண்ட் மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர் சார் ஃபார் supporting the entire team. And my best wishes to the entire team of Maitri, because சில பேர் தான் எனக்கு அங்கே தெரியும். My thanks to Robin sir and few people like Pooja, Nisha and all. So I appreciate the entire team for their hard work and sincerity. Sincerity இல்லாமல் இவ்வளோ வருஷம் கழிச்சு இதை ஒரு கிராண்ட் சக்ஸஸாக ஆக்க முடியாது. So God bless you all. Have a nice day. Thank you. உரையை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கம். நந்தகோபாலன்னு சொன்ன மாதிரி இந்த படத்தை நான் பார்த்துருப்பேன், சீன்ஸ் பார்த்துருப்பேன், சாங் பார்த்துருப்பேன்னு சொல்லி அண்ணன் சொன்னார். ஆனால் தருண் என்கிட்ட இது வரைக்கும் என்ன டைட்டில்னு கூட சொல்லலை. நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், திங்கக்கிழமை காலையில் வந்துருங்கன்னு மட்டும் சொன்னார், நான் சரின்ட்டேன். ஆனால் என்ன டைட்டில், என்ன படம், யார் டைரக்டர் எதுவுமே சொல்லலை. அதுதான் உண்மை. சனிக்கிழமை தான் எனக்கு அனுப்புகிறாரு, மைத்திரி அப்படின்னு டைட்டில் எடுப்புறாரு, வேறு எதுவுமே என்கிட்ட சொல்லலை. ஆனால் இங்கே வந்து பார்த்தேன், ட்ரெய்லர் லான்ச்சு, சாங்ஸு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு நல்ல அட்டம்ப்டாக தெரியுது. பல சோதனைகள் சாதனைகளை தாண்டி ஒரு படம் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வர்றதே பெரிய விஷயம். இதில் இன்னொன்று பார்த்தா அவர் செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்குன்னு ரிலீஸும் போட்டார். இப்போ அதுதான் கேட்டேன், ஆடியோ ரைட்ஸ் கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லைன்றாரு. எதுவுமே அவர் டிசைட் பண்ணல. ஆனால் அவரால் எதுவும் செய்ய முடியும். செப்டம்பர் 5 இந்த படம் வந்து நல்லபடியாக வந்து வெற்றி பெறணும்னு வாழ்த்துக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு 220 230 படம் வருது. அதில் வந்து ஹிட் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 படம் இல்லை ஒரு 14 படம். இதுதான் சினிமானுடைய நிலைமை இன்னைக்கு. இதில் வந்து ஒரு 10 படம் வந்து ஹீரோஸ் படம் அந்த மாதிரி போயிடும். ஒரு 2 படம் இல்லை 3 படம் இந்த மாதிரி புது படங்கள் வந்து வெற்றி அடைகிறதுங்க தான் சினிமாவினுடைய சரித்திரமாக இருந்துகிட்டு இருக்க கொஞ்சம் வருஷங்களாக. இந்த நிலைமைகள் மாறணும் அப்படின்னு ப்ரொடியூசர்ஸும் பேசுகிறோம், நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் பேசுகிறோம். பட்டு எதுவுமே சினிமாவில் நடக்கிற மாதிரி தெரியல. இதுதான் இன்றைக்குடைய சூழ்நிலை. ஆனால் தருண் இருக்கிறதுனால, நண்பர் தருண் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல முறையில் படத்தை கொண்டு போய் சேர்த்துருவார். மீதி எல்லாம் வந்து ஆடியன்ஸ் கையிலையும் ரசிகர்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பெரிய வெற்றியெல்லாம் கூட இல்லாட்டாலும் கூட தருணுக்கு ஒரு லாபம் கிடைக்கணும். இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரெகக்னைஸ் ஆகணும். இது இருந்தாலே ஒரு படம் வந்து ஒரு பெரிய வெற்றின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அதை விட்டுட்டு படமே தியேட்டரில் வந்து 10 ஆடியன்ஸு 12 ஆடியன்ஸு இப்படி தான் எங்களுக்கு ரிசல்ட் வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் வெற்றி விழா நடக்கும். அது எப்படி நடத்துகிறாங்க சினிமாவில், ப்ரொடியூசர்ஸ் எப்படி நடத்துகிறாங்க அப்படியோ அதுவும் எங்களுக்கு ஒன்றும் புரியலை. தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஆடியன்ஸ் கேட்டால் 12 ஆடியன்ஸு. திங்கக்கிழமை காலையில் சினிமானுடைய நிலைமை தெரிஞ்சு போயிடும். வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படம் திங்கக்கிழமை என்ன பொசிஷன், காலையில் எத்தனை ஆடியன்ஸ் வந்திருக்காங்க, முடிஞ்சு போச்சு. அது வச்சே தெரிஞ்சு போயிடும். ஆனால் இங்கே வெற்றி விழாலாம் நடக்கு. அந்த முறையில் இல்லாமல் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும். மினிமம் வெற்றியாவது அடையணும். டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நல்லா ரெகக்னைஸ் ஆகணும் அப்படின்னு வாழ்த்தி விடைபெறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி சார். அடுத்ததாக நாம்